ஹலோ காய்ஸ், நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா மைதா மாவு தோசை. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஒரு பவுல் எடுத்துக்கலாம். ஒரு சின்ன கப்பு தான் மைதா மாவு போட்டிருக்கேன். மைதா மாவு பதில் நீங்கள் கோதுமாவும் போட்டுக்கலாம். இப்போ நான் மைதா மாவு தான் போட்டிருக்கேன். 3 ஸ்பூன் பச்சரிசி மாவு போட்டுக்கலாம். தேவையான சால்ட்டு. இப்போ தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். தோசை மாவோட கொஞ்சம் தண்ணியாக இருக்கணும். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ ஸ்டவ் பற்ற வச்சு கடாய் போட்டுக்கலாம். கடாயில் எண்ணெய் ஊற்றிக்கலாம். எண்ணெய் நல்லா காயிட்டும். கடை உளுத்தம்பருப்பு போட்டுக்கலாம். கொஞ்சம் உளுத்தம்பருப்பு கொஞ்சம் ஜாஸ்தியாக போட்டுக்கலாம். இப்போ நல்லா பொரிஞ்சோடனே 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். வெங்காயம் போட்டுக்கலாம். இப்போ 2 வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். பொடிசாக பச்சை மிளகாய் 2 பொடிசாக கட் பண்ணி போட்டுக்கலாம். வேணுன்னா காஞ்ச மிளகாவோட போட்டுக்கலாம். இப்போ நல்லா வதங்கட்டும். கொஞ்சம் கருவேப்பிலை இருந்தால் போட்டுக்கலாம். என்கிட்ட கருவேப்பிலை இல்லை, அதனால் போடலை. இப்போ நல்லா வதங்கிடுச்சு. இப்போ மாவில் எடுத்து கொட்டிக்கலாம். இப்போ நம்ம வதக்கி வச்சதை எடுத்து மாவில் போட்டுக்கலாம். இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். ஸ்டவ் பற்ற வச்சு தோசைகள் போட்டுக்கலாம். இப்போ மாவு அளவுக்கு தோசைகள் நல்லா காஞ்சிருச்சு. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். இப்போ தோசைகள் நல்லா காஞ்சி. இப்போ தோசை ஊற்றிக்கலாம். நல்லா மெலிசாக வரும். நல்லா ஊற்றிட்டு சுற்றி எண்ணெய் ஊற்றி விட்ருங்க. இப்போ தோசை ஊற்றியாச்சு. இப்போ எண்ணெய் சுற்றி விட்டுக்கலாம். இப்போ தோசை ஊற்றியாச்சு. இப்போ சுற்றி எண்ணெய் விட்டாச்சு. இப்போ நல்லா செவந்து வரும். அப்படியே திருப்பி போட்டுக்கலாம். பாருங்கள், திருப்பி போட்டாச்சு. சூப்பராக செவந்துருக்கு பாருங்களேன். மொறுன்ற வேறு இருக்கும். நல்லா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இட்லி மாவு தோசை மாவு இல்லாதப்போ இந்த மாதிரி பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு பதில் நீங்கள் கோதுமை மாவு கூட பண்ணி கொடுக்கலாம். இதுக்கு வெங்காய சட்னி சூப்பராக இருக்கும். வெங்காய சட்னி வீடியோவும் போடுறேன். மறுபடியும் ஒரு தோசை ஊற்றிருக்கேன். நம்ம சட்னி கூட வேண்டாம், வெறுமனே கூட சாப்பிட்லாம். ஏன்னா இதில் நம்ம எல்லாமே போட்டிருக்கோம். வெங்காயம், பச்சை மிளகாய், பருப்பெல்லாம் போட்டிருக்கோம். பாருங்கள் எவ்வளோ சூப்பராக வந்திருக்கு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.